ஓகே. நீங்க வந்து வின்டருக்கு ட்ரிப் வரீங்க அப்படின்னா, மணாலியோ, இல்ல சிக்கிமோ, இல்ல எந்த பார்ட் ஆஃப் ஹிமாலயாஸா இருக்கலாம், ஸ்னோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்றப்போ, நீங்க எந்த விதமான ட்ரெஸ் வச்சுக்கணும் கையில, அண்ட் எந்த விதமான மெட்டீரியல்ஸ்லாம் உங்ககிட்ட இருந்தா, உங்களால கம்ஃபர்டபுளா அந்த ட்ரிப்ப பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட் தரேன். ஓகே. ஸோ வின்டர் க்ளோத்திங் பொறுத்தளவுக்கு தெர்மல் வந்து கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கணும். அதாவது வின்டர் டைம்ல நீங்க வரப்போ, லெட்ஸ் கன்சிடர் டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரிலாம் நீங்க எந்த பார்ட் ஆஃப் ஹிமாலயாஸ் போனாலும், நீங்க வந்து கண்டிப்பா தெர்மல் கூட வச்சுக்கணும். அது இல்லாம ஸ்வெட்டர்ஸ் உங்ககிட்ட இருக்கணும். வின்டர் ஜாக்கெட் உங்ககிட்ட இருக்கணும். ஸோ சாக்ஸ் கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கணும். பேர் ஆஃப் சாக்ஸ் டெஃபினட்டா இருக்கணும். கேப் இருக்கணும், க்ளவுஸ் இருக்கணும், ஷூஸ் நல்ல ஷூஸ் இருக்கணும். ஓகே. அண்ட் சன்கிளாஸ் உங்ககிட்ட இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. பிகாஸ் ஸ்னோ டைம்ல என்ன ஆகும்னா, லைக் சன் வரப்போ கிளார் அடிக்கும் நல்ல. சன்ஸ்கிரீன் அண்ட் லிப் பாம் வந்து கண்டிப்பா தேவை. வேஸ்லின் கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கணும். பவர் பேங்க் வச்சுக்கோங்க. வாட்டர் பாட்டில் கண்டிப்பா கூட வச்சுக்கோங்க. சின்ன மேட்டரா இருக்கும். ஆனா நம்ம இதெல்லாம் தான் மிஸ் பண்ணுவோம். அண்ட் பர்சனல் அண்ட் மெடிக்கல் திங்ஸ், பேசிக் மெடிசின்ஸ் உங்ககிட்ட இருக்கணும். ஃபார் கோல்டு, ஹெட்டேக் அண்ட் மோஷன் சிக்னஸுக்கான டேப்லெட்ஸை கையில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அண்டு பர்சனலாக ஏதாவது உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்குது, ரெகுலராக மெடிசன் எடுத்துருக்கீங்கன்னா அதையும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஆப்ஷனலாக சில விஷயங்கள் இருக்குது. அதாவது ஹாட் வாட்டர் பேக், ஸ்மாலாக மினி ஹீட் பேக் அப்படின்னு சொல்லிட்டு டெக்கத்லான்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் அப்படி கன்னத்தில் வச்சுக்கலாம், கையில் வச்சுக்கலாம். கொஞ்சம் ஹீட் கொடுக்கும் உங்களுக்கு, எங்கேயாவது உங்களோட ரொம்ப கோல்டு தாங்க முடியல அப்படின்னா. அண்டு ஸ்மால் பேக் பேக் உங்ககிட்ட இருக்கிறது ரொம்ப நல்லது. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் அதில் போட்டுட்டு டே டைமில் நீங்கள் வெளியே ட்ரிப் போகிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு ஸ்நாக்ஸ், எனர்ஜி பாஸ், கண்டிப்பாக நீங்கள் ஸ்நாக்ஸ் இல்லாமல் எங்கேயும் ட்ராவல் பண்ண மாட்டீங்கன்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஸோ நிறைய ட்ராவல் பண்ணுங்கள், சேஃபாக பண்ணுங்கள், கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த லிஸ்ட்டை வந்து நான் பர்சனலாக உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். நான் வந்து ஹிமாலயஸில் கிட்டத்தட்ட 600 நாட்களுக்கு மேலே இருக்கேன். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸெல்லாம் நான் வந்து சொல்கிறேன். ஓகே. ஸோ மோர் ட்ராவல், மூவ் பீஸ், நிறைய ட்ராவல் பண்ணுங்கள். உங்களுக்கு ட்ரிப் பிளான் பண்ணணும், மணாலி, சிக்கிம் இந்த மாதிரி ஹிமாலயா ஸ்பாட்டில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா நம்ம டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். தே வில் ஹெல்ப் யூ இன் எவ்ரி பாசிபிள் வேஸ். மோர் ட்ராவல், மோர் பீஸ்.